நடுநாயகமாய் மன்னர் வீட்டிற்கு அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. இளங்கோடி போன்ற பெண்ணை அழுத கண்களோடு எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேணும்? ஆராய்ந்து நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கே. உலகம் வியந்த மன்னன் ஒரு புறாவுக்காக தன் உடலை தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பால் போற்றும் பசுவை மக்கள் தேவமென வணங்க அதன் தந்தை தேர்காலில் இற்று கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இற்று கொன்றானே மன்னனின் சொல், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேற ஏதோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இல்லத்தின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த பூம்புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பயில்லா மாசத்தவன் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியானே. போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் காசிலமை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டேயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது அது கடுங்கோலம். அது ஏற்புடையது. அது அருளிலும் ஆகும். இதை அனைவருமே அறிவார்கள். அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தால் தகுதியுடைய மன்னனுக்கு என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வனல்லான். அவனிடம் இருந்து சிலம்பு அரசுக்குரிய சிலம்பு என்று அதை நினைச்செலும்பு என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பலன் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையான அரசுக்குரிய சிலம்பின் பலன் முத்துக்களால் ஆனது. ஆண்டோர் நிறைவேறிய அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரையே கோவலனிடம் கை பெற்ற சிலம்பை இங்கு கொண்டு வா. கண்ணகி சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். இதோ இதோ உன் கணவிடம் இந்த கைப்பற்ற சிலம்பு. நீதி தவறானவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்று உன் அறநெறிக்கு இலக்கு. உண்மையை உணர்த்துகிறேன், இங்கே பார். கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறார்.